திராவிட ஆட்சியும் அப்படி தான் இருக்குது, காங்கிரஸ் ஆட்சியும் அப்படி தான் இருக்குது, பிஜேபி ஆட்சியும் அப்படி தான் இருக்குது. என்ன மாதிரி நாடு இது? சீச்சி, இவ்வளோ கேவலமான நாடு உலகத்திலே இருக்காது. கர்நாடகாவில் ஒரு 17 வயசு பொண்ணை பீர் பாட்டிலால் அடித்து அந்த பொண்ணுடைய அந்த இடத்துல பீர் பாட்டிலால் குத்தி கொலை பண்ணியிருக்காங்க. வேலூர்லேயும் தேனியில் ஒரு 80 வயசு பாட்டியை வன்புணர்வு பண்ணியிருக்கான் ஒருத்தன். வேலூர்லேயும் அதே தான், ஒரு 80 வயசு பாட்டி, 80 வயசு அந்த பாட்டியை வன்புணர்வு பண்ணி கொலை பண்ணியிருக்கான். தேனிலையும் கொலை பண்ணியிருக்கான். ஆந்திராவில் லவ் பண்ண பொண்ணு அது இவனை பிடிக்கலன்னு சொல்லிடுச்சு. அந்த பொண்ணை ஸ்க்ரூ டிரைவரால் அந்த பொண்ணு உடம்பு முழுக்க 38 டைமாக குத்தி அந்த பொண்ணுடைய அந்த இடத்துல குத்தி கொலை பண்ணிட்டா. எங்கே தான் பாதுகாப்பு இருக்குது இந்த நாடு? இது ஒரு நாடு. இது எல்லாத்துக்கும் பேசிக் என்ன தெரியுமா? குற்றவாளிகளுக்கு தண்டனையே கிடைக்கிறதில்ல. இந்த பஞ்சாப் பொண்ணு ஒன்று, ஒரு பையன் ஹிந்துன்னு சொல்லி ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு அவன் குடும்பமே சேர்ந்து அந்த பொண்ணை துண்டாக வெட்டி கொலை பண்ணாங்க. ஏன்னா அந்த பொண்ணுக்கு வந்து முஸ்லீம் தெரிஞ்சிச்சு. அதனால் அந்த பொண்ணு கோச்சிட்டு போகுது. அதோடைய எடுத்து வந்த நகை பணம் அதுக்கு ஆசைப்பட்டு அந்த குடும்பமே 5 பேர் சேர்ந்து அந்த பொண்ணை மயக்க மருந்து கொடுத்து தலை கை காலு எல்லாத்தையும் தனித்தனியாக வெட்டி கொலை பண்ணாங்க. அந்த குற்றவாளி 5 குற்றவாளிக்கு 1 வருஷம் கூட இல்லை தண்டனை. 6 மாதம் 8 மாதத்துல ஜாமீன் கொடுத்து வெளில அனுப்புனாங்க. இந்தியாக்காரங்க தான் ஆஸ்திரேலியாவில் அவனுடைய லவ்வரை அந்த பொண்ணு மேக்கப் அப்படி சொன்னதும் அந்த பொண்ணை தனியாக கூட்டிகிட்டு போய் உயிரோட மண்ணில் புதைச்சான். உயிரோட மண்ணில் புதைச்சி கொலை பண்ணான். இதோ இப்போ இந்தியாவில் டெல்லின்னு நினைக்கிறேன் சேம். அந்த ஒரு பொண்ணு இவனை திடீர்னு பிடிக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் கடைசியாக பேசணும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் அந்த பொண்ணை கத்தியால் குத்தி கழுத்து அறுத்து அதே இடத்துல பெட்ரோல் ஊற்றி கொளுத்தி கொலை பண்ணிட்டான். ஒரு நாளைக்கு அதான் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக இருக்கு. ஒவ்வொரு 1/4 மணி நேரத்துக்கும் ஒரு பொண்ணு வன்புணர்வு செய்யப்படுறான். அது கொலையாகவும் இருக்கும். கற்பழிப்பு ப்ளஸ் கொலையாகவும் அந்த பொண்ணை கொலை பண்ணிடுவாங்க. சில பொண்ணுங்களை மட்டும் தான் விட்டுருவாங்க. ஒவ்வொரு 15 நிமிஷத்துக்கும் ஒரு டைம். அதாவது 24 மணி நேரத்தில் எத்தனை 15 நிமிஷம் வருதுன்னு பார்த்துங்க. 1 மணி நேரத்துக்கு 4 1/4 மணி நேரம். அப்போ 1 மணி நேரத்துக்கு 4 பொண்ணு வன்புணர்வு செய்யப்படும். அது 3 வயசு பொண்ணாகவும் இருக்கலாம், 1 வயசு பொண்ணாகவும் இருக்கலாம், 80 வயசு பாட்டியாகவும் இருக்கலாம், 100 வயசு பாட்டியாகவும் இருக்கலாம். இது ஒரு வன்புணர்வு. இந்த மாதிரி ஒரு கேவலமான நாடு. ஆனால் பிரிட்ஜு கட்டிட்டோம், இது கட்டிட்டோம், ரோடு ஏதாவது உருப்படியாக இருக்கா? ஏதாவது எப்படி பெருமை பேசுகிறீங்க தெரியல. எல்லா எல்லா ஆட்சியும் இப்படி தான் இருக்குது. சட்டத்தை சட்டமாகவே ஒழுங்காக செஞ்சால் எல்லாம் சரியாக இருக்கும். இவனுங்க தான் ஒரு கொலை பண்ணவனுக்கு எப்படி 3 மாதத்தில் ஜாமீன் கொடுத்து இல்லைன்றானுங்க. கொலை பண்ணவன், அதுவும் கொடூரமாக கொலை பண்ணுவான், மிருகத்தனமாக. அப்போது ஒரு மிருகத்துக்கு இன்னொரு மிருகத்தனமாக மட்டும் தானே சப்போர்ட் பண்ண முடியும்? சூடு சொரணம் மான ரோஷம் மனிதாபிமானம் இறக்கம் இந்த மாதிரி இருக்கிறவன் எவனாவது இந்த மாதிரி மிருகங்களுக்கு ஜாமீன் 3 மாதத்தில் ஜாமீன் கொடுப்பான்ல? அவன் வீட்டு பொம்பளைக்கு இந்த மாதிரி நடந்தால் சும்மா விடுவான்ல? எப்படி இவனுங்களாம்? சிச்சே, இதோ சென்னையில் அது வந்து கவர்மெண்ட்டுடைய பெற்றோர் இல்லாதவங்க சேர்ந்து படிப்பாங்க இல்லையா, ஹாஸ்டல் சென்னையில். இப்போ அந்த 8வது படிக்கிற பொண்ணு என்ன வயசு இருக்கும்? 13 வயசு இருக்குமா? அந்த பொண்ணை காலை உடைச்சி பாலியல் வன்புணர்வு பண்ணியிருக்கான். 50 வயசு ஆள்.